ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் பூக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி பூவின் பலன்கள் மற்றும் பயன்கள். இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். செம்பருத்தி பூங்கிறது ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை அது தன்னோட வச்சுருக்குது. அப்படிப்பட்ட செம்பருத்தி பூ அனைத்து தெய்வங்களுக்கும், விநாயகர், முருகன், எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த பூவாக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கலியுக கடவுளாக நம்ம நினச்சி வழிபடுற நம்ம முருக கடவுளுக்கு சாற்றக்கூடிய மலராக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. பொதுவாகவே முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர், முருகனுக்கு உகந்த கலராக இருக்க சிவப்பு கலரில் இந்த செம்பருத்தி பூவானது இருக்குது. அதனால் முருக வழிபாட்டுக்குரிய மலராக இந்த செம்பருத்தி பூவை நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் வளர்த்து கொண்டாடுறோம். அந்த பூ முருகனுக்கு நம்ம சாற்றி வழிபடுறோம். முருகனுக்கு அப்படி சாற்றி வழிபடும்போது அவரோட மனம் மகிழ்ந்து நமக்கு எல்லா விதமான நலன்களையும் நமக்கு தருவாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம என்ன செய்யணும், 6 செம்பருத்தி பூவை எடுத்து அந்த மலரை வச்சு நம்ம முருகனை வழிபடும்போது செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகத்தால் ஏற்படுற தோஷம் இது எதுவுமே நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது. அதே போல் எல்லா பெண் தெய்வங்களுக்குமான அம்பிகைகளுக்குரிய மலராக இந்த செம்பருத்தி பூ இருக்குது. பைரவர், வராகி போன்ற சுவாமிகளுக்கும் இந்த சிவப்பு கலர் செம்பருத்தி உகந்ததாக இருக்கிறது. அதே போல் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம தினசரி பயன்பாட்டிலையும் வாழ்க்கையிலையும் செம்பருத்தி பூவோட பயன்கள் மிக அதிகமான அளவில் இருக்குது. இந்த செம்பருத்தி இதழ்களை காய்ச்சி நம்ம குடிச்சிட்டு வரும்போது உள்ளுக்குள்ளே இதய நோய் இது மாதிரிலாம் இல்லாமல் இதய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே போல் செம்பருத்தி பூவின் இதழ்களை மென்று நல்லா சாப்பிடும்போது அதோட சாறு வயிற்றுப்புண் இதுகளெல்லாம் குணப்படுத்தி நல்லபடியாக வச்சுருக்கோம். செம்பருத்தி பூ இதழ்களை நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம அதை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்ச செம்பருத்தி பூ எண்ணெயை நம்ம தினமும் தலைமுடியில் தடவி வரும்போது நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். அதே போல் தலைமுடி வளர்ச்சி நல்லபடியாக நிறைய இருக்கும். முடி உதிர்வு இதெல்லாம் நின்றும், பொடுகு இதெல்லாம் கூட வராது. அதே போல் செம்பருத்தி பூ இதழ்களோடு சேர்த்து செம்பருத்தி இலைகளையும் சேர்த்து அரைச்சி நல்லா தடவி வந்தோம்னா முடி வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். சின்ன வயசில் வர இளநரை இதுகெல்லாம் வரவே வராது. ஆன்மீகத்திலும் சரி, தினசரி நம்ம பயன்பாட்டிலையும் சரி, இந்த செம்பருத்தி பூவானது அதிகப்படியான மிகவும் நன்மை தரக்கூடிய பல விஷயங்களை கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி பூ நம்ம எல்லார் வீட்லேயும் செடியாக வளர்த்தோம்னா நமக்கு இது லைஃப் லாங் இருந்து நல்லபடியாக பலன் தரக்கூடிய ஒரு செடியாக இருக்கும். அதோட பூவும் நம்ம இவ்வளோ விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த பயன்படுத்தி நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு சாற்றி வழிபடுவோம். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பூவாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி பூவை நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். எல்லாருமே வளர்த்து பயன்படுவோம். இதோட முழுமையான பலன்களை நம்ம அனைவருமே பெற்றிருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.